Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.2 firstல third sum and fourth sum பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துருக்கேன். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கும்போது 3x⁴ + 6x³ - 12x² - 24x then 4x⁴ + 14x³ + 8x² - 8x சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் பாருங்கள். இதில் எது எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கலான்னா இந்த டேர்மை நீங்கள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் பெருசாக இருக்குது. ஸோ இதில் காமனாக ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. 2 என்ற கோஎஃபிஷியன்ட் காமனாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. 2x⁴ + 7x³ + 4x² - 4xன்னு சொல்லிட்டு வரும். இப்போ g ஆஃப் x பாருங்கள். g ஆஃப் x வந்து எந்த டேர்ம் தான் 3x⁴ + 6x³ - 12x² - 24xன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நீங்கள் 3 காமன் எடுத்துட்டிங்கன்னா x⁴ + 2x³ - 4x² - 8xன்னு வரும். இப்போ நீங்கள் ஜிசிடி எடுக்க போகிறோம். ஸோ அந்த 2x⁴ டேர்மை நான் உள்ளே போட்டுக்கிட்டேன். தென் பெரிய டேர்ம் x⁴ அந்த டேர்ம் gx வெளியே போட்டுக்கிறேன். g ஆஃப் x இப்போ டேட்டா ஜிசிடி எடுக்கும் போது 2x⁴ இங்கே வந்து x⁴ ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா 2ன்னு மட்டும் வரும். ஸோ அது எப்படி பார்க்கும்போது 2ஆல் மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2x⁴ 2 2s are 4 ஸோ 4x³ - 4 2s are 8 மைனஸ் இருக்குது. ஸோ -8x². 8 2s are 16 ஸோ மைனஸ் இருக்குது. அங்கே -16x. ஸோ சைன் சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைன் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. கேன்சல் ஆகிட்ட 3x³ + 12x². ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணும்போது தான். ஸோ 12x². இது வந்து ப்ளஸ் 12xன்னு வரும். ஏன்னா 16 4 போய்ட்டுனா 12 வரும். பெரிய நம்பர் சிம்பர் ப்ளஸ்ஸு. இதுலேருந்து நீங்கள் 3 காமன் எடுத்திங்கன்னா x⁴ + 4x² + 4xன்னு சொல்லிட்டு வரும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஜிசிடியில் லாஸ்ட் ஸ்டெப் 0 வந்தால் தான் அது நீங்கள் வந்து என்னவா எடுக்கிறோன்னா இது ஜிசிடியாக எடுக்க முடியும். பட் இங்கே வந்து 0 வரல. ஸோ அதனால் இது இன்னும் கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த g ஆஃப் x எடுத்துட்டாமல் இப்போ f ஆஃப் xஆக மாற்றிங்க. ஸோ அப்படி மாற்றிங்க x⁴ + 2x³ - 4x² - 8xன்னு சொல்லிட்டு வரும். தென் g ஆஃப் x வந்து இந்த டேர்ம் x⁴ + 4x² + 4xன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் x⁴ x⁴ டிவைட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு மட்டும் வரும். ஸோ அந்த எக்ஸால் மொத்தத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x⁴ + 4x² 4x³ மாறிடும். 4x வந்து 4x² மாறிடும். ஸோ மைனஸ் சைன் சேஞ்ச் எல்லாம் ஆகிரும். ஸோ இது கேன்சல். இது -2x³ ஆயிரும். இது வந்து -8x² ஆயிரும். இந்த 4 + 4 8 ரெண்டுமே மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. -8x கீழே எடுக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா -2x³ x³ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணி அதாவது இதே தான் என்றைக்குமே டிவைட் பண்ணணும். ஸோ அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா -2 ஆயிரும். ஸோ -2 நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2x³ - 4 2s are 8 -8x² ஆயிரும். -8x இருக்கும். ஸோ எல்லாம் சைன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா they all get cancelled 0 ஆயிரும். ஸோ இதோட ஜிசிடி என்ன x⁴ + 4x² + 4x. ஸோ இதை நம்ம இதோடய போதுமானது. பட் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு சால்வ் பண்ணாத மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ எக்ஸை காமன் ஆகுதுன்னா x² + 4x + 4 இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு a + 2ab + b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அது வந்து x + 2 the whole square ஆயிடும். ஸோ இதுவரை போதும். இதை வரை நீங்கள் முடிஞ்சால் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சம் பார்க்க க்ரியேட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x³ + 3x² + 3x + 3 and then 6x³ + 12x² + 6x + 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா 6x³ இந்த சொன்ன அந்த டேர்மை நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா அதுதான் கோஎஃபிஷியன்ட் பெருசாக இருக்குது.
ஸோ இதிலேருந்து நான் எதை காமன் எடுக்கிறேன், 6 காமன் எடுத்துடுறேன். ஸோ அப்படி எடுத்தேன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து அது 3x³ தொடங்குற டேர்ம், அந்த டேர்ம் வந்து 3x + 3. ஸோ இதை 3 காமன் எடுத்துட்டிங்கன்னா x³ ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இதை நீங்கள் இப்போ going to cancel, you are going to cancel GCD. ஸோ அந்த டேர்ம் வந்து x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். இங்கே வெளியே வந்து x³ ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ ரெண்டுமே x³, ஸோ 1 தான் வரும். டவுட்டுக்கு இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அது 1 தான் வருது. இப்போ வந்து 1 மொத்தத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x³ ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வரும். ஸோ எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகி கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆகும். இது வந்து மைனஸ் எக்ஸ் வேறு ப்ளஸ் x² ஆயிரும். இது வந்து மறுபடியும் கேன்சல். இது வந்து ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். பட் இதுக்கு வேணால் நம்ம இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இதோட நிறுத்திட x³ இங்கே x². ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா வந்து இங்கே 0 வந்தால் தான் இங்கே GCD வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 0 வரல, அதனால் இது வந்து இப்படி போட்டுட்டு கண்டினியூ பண்ணணும் இன்னும். ஸோ அந்த வெளியே இந்த டேர்மை உள்ளே கொண்டு போயிருங்க. அதுதான் இது. தென் x² + 1 you go to divide x³ x². ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா எக்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸு. ஸோ இங்கே x³ மல்டிப்ளிகேஷன் x³. ஸோ இந்த டேர்ம் நீங்கள் பார்த்துக்கோங்க x² டேர்மு. ஸோ இங்கே x² டேர்ம் வராது, எக்ஸ் டேர்ம் தான் வரும். ஸோ கரெக்டாக அதுக்கு நேராக தான் போனால் எக்ஸ் தான் வரும். இந்த டேர்மில் வந்து இப்போ தப்பு போட்டுறாதீங்க. இந்த போட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல். x² + 1. ஸோ ரெண்டு சேமாக இருக்குது. +1 தான் இப்போ மிச்சம். அதாவது x² போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன்சல் ஆகி 1 தான் வருது. ஸோ +1 x² + 1. ஸோ மைனஸ் மைனஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி 0 ஆயிரும். அப்போ GCD உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x² + 1. பட் இது இப்படியே விடக்கூடாது. நம்ம எடுத்த கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள், 3 and 6ன்னு சொல்லி வந்துடுது. 3யும் 6ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோஎஃபிஷியண்ட் வந்துடுது. ஸோ அதுக்கான நீங்கள் GCD எடுத்திங்கன்னா இதில் GCD 3. ஏன்னா 6 நீங்கள் வந்து ப்ரைம் பேட்ரிசேஷன் பண்ணிங்கன்னா 2 3 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1 2 × 3ன்னு வருது. இங்கே 3 வந்து ப்ரைம் பேட்ரிசேஷன் தான் 1 × 3 தான் வரும். ஸோ 2 3 3 காமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 3 வந்து அப்படியே போட்ட வேண்டியதான். ஸோ இதுக்கு கூட நீங்கள் 3ன்னு போட்டிங்கன்னா அதுதான் அவங்க கரெக்டான GCD. ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.